ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் எதை குறித்து தியானிக்க போறோம் சொன்னா, நம்ம உலகத்துல நம்ம பார்க்கும் பொழுது போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல மாத்திரமல்ல, இந்திய தேசம் முழுவதுமா நான் சொல்றேன். உலகத்துல எல்லா இடத்துலையும் சொல்றேன், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தேசங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படி போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நிறைந்த ஒரு உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நியூஸ் பேப்பரை எடுத்தாலும், இல்லை டிவியில நியூஸ் பார்த்தாலும், போன்ல நியூஸ் பார்க்கும்போதுல ஒவ்வொரு நாளும் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. நிம்மதியா இப்ப நம்ம வீட்டுல இருந்து வெளியே போறோம், சுகபத்திரமா வீடு திரும்புவோமா என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு உபத்திரவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நியூஸ் நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நான் அதை குறித்து தான் நான் பேச விரும்பல. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, ஏன் உலகத்தில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை? வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் உலகத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கும்போது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது காரணம் என்ன? why there are so much problems in the world? உலகத்துல இவ்வளவு போராட்டங்கள்? இதுக்கு செகுலரா நம்ம உலக பிரகாரமா நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆனா வேதத்துல இருந்து ஒரு ஆன்சர் இதுக்கு இருக்குது. ஏன் உலகத்துல எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்கிறது? சரி, இந்த போராட்டத்திலிருந்து எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம உலகத்தார போல நமக்கு என்ன பண்ண முடியாது, போய் போராட்டம் பண்றதோ சண்டை போடவோ முடியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். சரி, இந்த உபத்திரவத்துக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன கடமைகள் உண்டு என்று சொல்லி ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். 2 நாளாகவும், எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், அதை வாசித்து நம்ம தியானிப்போம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 Chronicles 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்னா, தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், தேசத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பேன், தேசத்துல ஒரு பாதுகாப்பை கொடுப்பேன், தேசத்துல என்னுடைய ஆளுகை நிறைவேறும். ஆனா அந்த தேசத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா அது காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும். நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் முதல்ல என்ன பண்ணுமா? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். உலகத்தாரை பத்தி ஆண்டவர் சொல்லல. கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு போகிற உங்களை என்னைய பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, என் பேரு தரித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அப்பனா என்ன? சபைகளுக்குள்ள இன்னைக்கு பரிசுத்தம் இல்லை, ஊழியக்காரர்கள் மத்தியில இன்னைக்கு பரிசுத்தம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற விசுவாசிகள் இடத்துல பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, அங்க பெருமை இருக்கிறது, அங்க வைராக்கியங்கள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, சண்டைகள் இருக்கிறது. இன்றைய சபைகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. ஒரு சபைன்னு சொல்லி அங்க நிறைய பிரிவுகள். ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரருக்கு அந்த ஊழியக்காரருக்கும் சமாதானம் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. ஊழியக்காரங்க சண்டை போட்டுக் கொள்கிறான், விசுவாசிங்க சண்டை போட்டுக்கிறான், சபைக்குள்ளே சண்டை, சபைக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. அப்போ சபைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தாதான் தேசத்துல ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு தேசத்துல ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னு சொன்னா சபைகள் சரியில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் தெளிவாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுல எழுதப்பட்ட ஒரு வசனம். அன்றைக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நீங்க உங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். என்னுடைய பிள்ளைகள், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் ஏசப்பாவுடைய மகன், ஏசப்பாவுடைய மகள்னு சொல்றியே, உன்னுடைய பொல்லாத வழியை விட்டு முதல்ல நீ திரும்பு, மனம் திரும்பு. நீ மனம் திரும்பி நீ கர்த்தரை தேடி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கருத்துல நீ ஒற்றுமையாக, சபையாக ஒற்றுமையாக நீ ஜெபிக்கும் பொழுதுதான் உலகத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் சொல்லிட்டு தேசத்துல க்ஷேமத்தை கொடுப்பேன்.
இப்ப சபைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு நான் குறித்து தவறா சொல்ல நீங்க நினைக்க வேண்டாம். நடக்கிற காரியங்கள் சொல்றேன். ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? ஊழியத்துக்காக பணத்துக்காக என்ன பண்றாங்க? ஊழியம் செய்யறாங்க ஆதாயத்துக்காக. ஆரம்ப நாட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வளர வளர என்ன ஆகுது? அவங்களோட மோட்டிவ் வந்து பணம் ஆயிருது. பணத்துக்காக என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. பெருமை, பதவிக்காக, பதவி ஆசை. சபையில தான் எனக்கு இந்த ஒரு பதவி இருக்கணும். சபையில விசுவாசி என்ன பண்றான்? நான் கமிட்டியில வரணும், எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், பதவிக்காக ஆசைப்படுறான். ஊழியக்காரங்க பணத்து பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடாருங்க. ஜனங்க நல்ல ஒரு பணக்காரனா அவங்களுக்கு சாதகமா என்ன பண்றாங்க? பேசுறாங்க. இப்படி பணத்துக்கு அடிமையாக, பதவிக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் தேசத்துல ஒரு சமாதானம் வராது, ஒரு பாதுகாப்பு வராது. என்றைக்கு சபைகள் மனம் திரும்புதோ, என்றைக்கு ஊழியக்கார மனம் திரும்புறானோ, என்றைக்கு விசுவாசி மனம் திரும்புறானோ, என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும், என்னையும் இதுல உட்படுத்த நான் சொல்றேன். நான் வந்து ஏதோ பெரிய பசுத்தவான் கிடையாது. என்னையும் நான் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற பெயர் வைத்துக் கொண்டிருக்க நீங்களும் நானும் மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி நாம் ஒற்றுமையா இருந்து, நாம் ஐக்கியமா இருந்து, நாம் கர்த்தரை தேடும் பொழுதுதான், நம் தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தேசத்துல க்ஷேமத்தை கொடுப்பார். இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபம் நடத்துறோம். 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம் நடத்துறோம். ஜெபம் மட்டும் தான் பண்றோம், ஆனா செயல்ல ஒண்ணுமே இல்லை. இப்ப ஜெபம் நடத்துறவங்க கூட என்ன பெருமை? ஜெபம் நடத்துறவங்க 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் நான் ஜெபம் நடத்துறேன்னு சொன்னா அதன் மூலமா ஏதாவது ஒரு ஆதாயம் இல்ல. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சந்தியா அவங்க குடும்பம் தான் ஊழியத்துல இருக்கும். தாத்தா ஊழியத்துல இருப்பாரு, அப்பா ஊழியத்துல இருப்பாரு, பேரன் ஊழியத்துல இருப்பான். அதுல கூட வெளியே யாரும் நம்ம வர முடியாது. இதெல்லாம் குடும்ப ஊழியமாய் மாறிவிட்டது. சபைகளுக்குள்ள அப்படிதான் இருக்குது. பெருமையின் காரியங்கள். சோ இதெல்லாம் மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் நாம இருக்கும் பொழுது, நீதியா இருக்கும் பொழுது, பரிசுத்தமா இருக்கும் பொழுது, நமக்குள்ள ஒற்றுமையாய் ஐக்கியமா நம்ம இருக்கும் பொழுது, அப்பதான் தேசத்துல சமாதானம் வரும். அப்பதான் தேசத்துல பாதுகாப்பு உண்டாகும். அந்த தேசத்துடைய சமாதானம், தேசத்துடைய பாதுகாப்பு யாருடைய கருத்துல கர்த்தர் கொடுத்து, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய கருத்துல, என்னுடைய கருத்துல இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப நாம ஒழுங்கா இருந்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கணும் கரெக்டா. ஆனா நம்ம ஆண்டவர் சொன்னது போல நமக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கருவப்பட வேண்டும், நம்ம விட்டு விலக வேண்டும். பெருமையின் காரியங்களை விலக வேண்டும். இந்த பண ஆசை நம்மளை விட்டு விலக வேண்டும். குரூப்பிசம் நம்மளை விட்டு விலக வேண்டும். இதெல்லாம் விலகும் பொழுதுதான் நம்ம கிட்ட இருக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் பொழுதுதான் அப்புறம் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்துல க்ஷேமத்தை கட்டளையிடுவார். அதனால ஒற்றுமையா இருப்போம், அன்பா இருப்போம், தாழ்மையா இருப்போம், தேசத்துக்காக ஜெபிப்போம். நம்ம செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குடும்பத்திற்காக நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, அதுபோல தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஜெபிங்க. தேசத்துல நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு ஐக்கியத்துக்காக ஜெபிங்க, விடுதலைக்காக ஜெபிங்க. இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம், நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்ம குடும்பம் பண்ணாங்க, இந்தியர்களை அடிமைகளா வைத்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம விடுதலை நம்ம வாங்கிட்டோம். இன்றைக்கு நம்ம விடுதலையோட கூட இருக்கிறோமா? அந்த விடுதலை நம்ம சுதந்திரித்துக் கொண்டு விடுதலையா நம்ம இருக்க முடிகிறதா? அதான் கேள்வி. பிரிட்டிஷர்ஸ் வந்து எங்களை அடிமை பண்ணாங்க, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அடிமையா இருந்தோம், அப்புறம் நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அந்த விடுதலையை நாம் அனுபவிக்க முடிகிறதா? அதுதான் கேள்வி. சோ இன்றைக்கு சூழ்நிலை வித்தியாசமா மாறிக்கொண்டு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க மறந்ததுதான் காரணம். சபைகள் கடந்த இந்த ஒரு கொரோனா காலத்திலிருந்தே பார்க்கும்போது கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே சபைகளுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த அனல் இப்போ கிடையாது. இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் சபைகள் இருக்கிறது, நிறைய ஜெபம் நடக்குது, ஆனா சபைகளுக்குள்ள அந்த அன்பு இல்லை, ஒருமனம் இல்லை. சோ மறுபடியும் நாம் அந்த ஆதி சபையில எப்படி ஆரம்ப நாட்கள் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி நம்ம திரும்ப வேண்டும். ஒற்றுமையோடு கூட ஐக்கியமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் நம்ம தேசத்துக்காக பாரப்பட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமா எடுத்து நம்ம தேசத்துடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க, நம்ம தேசத்துல சமாதானத்துக்காக ஜெபிங்க. நம்ம தேசத்துல கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும், சமாதானத்தோடு கூட நாம் இந்த வாழ்ந்து இருக்கணும். நம்ம தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிங்க. தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க தேசம் சமாதானமா இருக்கணும். ஆண்டவரே, எங்க தேசத்துல நிம்மதியா, சமாதானமா, சந்தோஷமா நாங்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்வீராகப்பா. தேவையில்லாத ஆண்டவரே போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இல்லாதபடிக்கு இசப்பா நல்ல எங்கள் தேசத்தை ஆளுகை செய்ய நல்ல
ஆளுகை செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்துங்க. நீங்கள் ஏற்படுத்துகிற தலைவர்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்துல அவங்க நிறைவேற்றணும் ஏசப்பா. பணத்துக்காகவோ இல்ல வேற எந்த ஒரு காரியத்துக்காகவோ அல்ல, உண்மையாய் எங்களை ஆளுகை செய்யக்கூடிய நல்ல தலைவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம தேசத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் தேசத்துடைய பாதுகாப்புக்காக ஜெபிங்க. இது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. அதனால இந்த நாளிலே ஆண்டோட வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்க என்ன பண்ணுங்க, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழியில விட்டு நீங்கள் மனம் திரும்பினால், அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்க பாவத்தை மன்னித்து உங்க தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஸோ முடிவா அந்த காரியம் சொல்றேன். தேசத்துல சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை காரணம் நீங்களும் நானும் தான். சபை கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தான் காரணம். அப்ப நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவரோட தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம தேசத்துக்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.